அமரை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை 20 முளரிகள் இறைஞ்சி ஏற்றுவாம். எல்லாம் வல்ல திருவரங்கத்தானுடைய கிருபையினால் நாம் இந்த கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பாரதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சூதாட்டம் ஆடினான். ஐவரும் தலை கவிழ்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். திரௌபதியை சபையிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். அவள் கண்ணீரிலே கதறுகிறாள். பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், விதுராழ்வார் போன்றவர்கள் அமைதியோடு இருக்கிறார்கள். தலை கவிழ்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். துச்சாதனன் போகிறான். அவள் பலத்திலே கை வைத்து அவள் ஆடையை பற்றி இழுப்பதற்கு செல்லுகிறான். ஆமாம், ஸ்திரீ என்று பார்க்காமல், அண்ணன் மனைவி என்று பார்க்காமல், ஏக வஸ்திரத்தில் இருப்பவள், ஒரே ஆடையில் இருப்பவள் அவள் திரௌபதி என் செய்வாள்? ஐவருக்கு மாலையிட்டாள். தாஜர்வாள் அழகா சொல்றார், பாலைய சபையல்லி சிறைய செலவாக ஒரே ஒரு வஸ்திரத்திலே இருக்கிறாள். அவள் என் பேசுவாள், என் செய்வாள்? பலத்திலே கை வைத்து விட்டான் துச்சாசனன். பெண்களுக்கு பலம் என்றாலே இடுப்பு தான். பலத்தில் கை வைத்து விட்டான். ஐவரும் வேடிக்கை பார்க்கிறார்கள். தலை கவிழ்த்திருக்கிறார்கள். பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், விதுராழ்வார் போன்றவர்கள் கண்ணீரிலே நீர் வடித்திருக்கிறார்கள். 100 பேரும் கொக்கரிக்கிறார்கள். சகுனி சிரிக்கிறான். பாதக கர்ணன் பேசுவான், தெய்யல் சேலையை களைவாய். துச்சாதனன் அவள் பலத்திலே கை வைத்து விட்டான். என் செய்வாள்? அவள் அபலை பெண்ணல்லவா? தன் பலத்திலே கை வைத்து புடவையை பிடித்து இழுக்கிறான். தன்னுடைய மறுபக்கத்திலே புடவையை பிடித்து கொண்டு கதறுகிறாள். அவள் துச்சாதனன் பிடித்து இழுக்கிறான். அப்பொழுது கதறுகிறாள். கண்ணீர் நீள் மல்க மல்க என் வில்லி பேசுவான். ஆறாகி இரு தடங்கண் அஞ்சனவம் புனல் சோரே அழகம் சோரே வேறான துகில் தகைந்த கை சோரே மை சோரே. கண்ணிலே நீர் ஆறை போல் பெருக்கெடுத்து ஓடுகிறதா. ஆறாகி இருத்தடங்கன் பிடித்து இழுக்கிறாள். திரௌபதி தன்னுடைய மற்ற பக்கத்திலே 2 கையும் பிடித்து கொண்டு கதறுகிறாள். என் அப்பனே பிரபோ கிரிதாரி கதறுகிறாள். என் அப்பனே, ஏ துவாரகா நாத்தா, நீ எங்கு இருக்கிறாய் பிரபோ? ஆபத் பாந்தவா, அன்றைய தினம் கஜராஜன் கூப்பிட்ட உடனே வந்து ரட்சித்தையே, இந்த தூணில் இருக்கிறானா என்று கூப்பிட்ட உடனே அந்த குழந்தை பிரகலாதனுக்கு வந்தையே, இந்த அபலை கதறுகிறேன் என்று கதறினாள். அவன் பிடித்து இழுக்கிறான். என் வில்லி பேசுவான். பிரிதோர் சொல் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்று கதறினாள். இனி தன்னால் முடியாது என்று தன்னுடைய 2 கையும் தலைக்கு மேல் வைத்து, என் அப்பனே பிரபு ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா, என் அப்பனே ஏ துவாரகா நாதா, ஏ சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதம் ஏ கிரிதாரி, ஏ கிரிதாரி, ஏ துவாரகா நாதா, ஏ கோவிந்தா 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 என்று கதறினாள். பாரதி சொல்லுவான், வண்ண பொற்சேலைகளாம் வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்து கொண்டே இருந்தன. சபை நடுங்கியது. அவ்வளவு பேரும் நடுங்கினார்கள். வண்ண பொற்சேலைகள். சங்கு சக்கர கதாபானே கதறினாள். என் வில்லி பேசுவான். இதுவரைக்கும் கேட்டது கதை. இனிமேல் தான் வியாக்கியானம் இருக்கிறது. வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சொன்னார்கள், பகவான் சபைக்கு வரவில்லை. சபைக்கு ஏன் வரவில்லை? அவள் பகிஷ்டாஸ்திரி, மாசவிலக்கில் இருப்போல் பார்க்கக்கூடாதுன்னு வரலையா? இல்லை. வந்திருந்தான்னா 105 பேர் தலையும் எடுத்திருப்பான். இன்னைக்கு அவர்களை கொல்வது முக்கியமல்ல. ஏன்னா இன்னும் பகவத்கீதையும் விஷ்ணு சகஸ்ரநாமம் வெளியில வரலை. சண்டை வந்தா தான் வரும். இந்த 105 பேர் உயிரோடு இருந்தால் தான் சண்டை வரும். அப்பொழுதுதான் அது கிடைக்கும். ஏன் சபைக்கு வராமல் எப்படி புடவை வந்தது? ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமம் இரே. அவன் தூரஸ்தனாயிருந்தாலும் கிட்டி நின்று உதவும் இன்னே. அவன் எங்க இருந்தான்? ஆபத்து காலத்திலே வாச்சிய பிரபாவம் போலன்னு வாச்சக பிரபாவம். ஆர் காத்தாள்? இவன் கிருஷ்ணன் அப்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கான்? ருக்மிணியோடு சூதாடின்னு இருக்கான். திரௌபதி கதறினாள். கையில பகடை அப்படி அக்ஷயம்னு வச்சானாம். புடவை போச்சாம். ஆறு சொல்றா? தாசர்வாள். அக்ஷய வெந்து திரௌபதிய மானவ காய்தோ பட்சி வாகன ದೀನ ರಕ್ಷಗನು ನೀನೆ ಸಕಲ ಗ್ರಹ ಫಲ ನೀನೆ. ஆர் காப்பாற்றினா? பகவான் நாமா காப்பாற்றியது. பகவானை விட அவன் ஒசத்தி, அவன் திருநாமா. அதான் மகாபாரத யுத்தமெல்லாம் முடிந்த உடனே உத்தவன் ஒருத்தன் தேரோற்றவன் கிருஷ்ணனை பார்த்து கேட்டான்,
நீ சபையில் தர்மபுத்திரனை சூதாட்டத்திலே ஜெயிக்க வச்சிருந்தா இந்த சங்கடம் வந்திருக்குமான்னு கேட்டான். அப்பொழுது கிருஷ்ணர் கேட்டார், நான் ஒரு இடத்துக்கு எப்போ போவேன்னார். கூப்பிட்டா போவேன். சூதாடுற போது தர்மபுத்திரனை கூப்பிட்டானான்னு கேட்டார். என்ன சொல்கிறேன்னார். எனக்கு பதிலாக எங்கள் மாமா பகடையை உருட்டுவான், நான் பந்தய பொருளை வைப்பேன்னு துரியோதன் சொன்னோன்னா தர்மபுத்திரன் என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு பதிலாக எங்கள் கிருஷ்ணன் பகடையை உருட்டுவான்னு என் கையில் பகடையை கொடுத்துருந்தானே சகுனி ஜெயிச்சிருப்பனா கேட்டார். அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், சூதாடுற இடத்துக்கு கிருஷ்ணனை கூப்பிட்டா வருவேன் நான். கிருஷ்ணனை கூப்பிடணுங்கிற தியானம் தர்மபுத்திரனுக்கு வந்திருந்தா சூதாட உட்கார்ந்து இருக்க மாட்டான். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில். அதுதான் எப்பவுமே பகவத் தியானத்தில் இருக்கணும். அதைத்தான் இந்த உலகத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி புடவை வந்தது, பகவான் எந்திருந்தா நாம் புடவையை கொடுப்போம்னு. அதுக்கு முன்னால் புடவை படுத்தான். யார் எப்படி புடவை வந்தது, சங்க சக்கர கதாபானே, சங்கு வச்சிருக்கியே, இந்த துச்சாசனன் மயங்கி விழட்டும் ஊதுங்கிறாளாம். ஆமாம், இதெல்லாம் பின்னால் போர்க்களத்தில் பண்ண போகிறான். அதனால தான் போர்க்களத்தில் சங்கெடுத்து ஊதினான். இந்த சங்கெடுத்து ஊதுனா இவன் கீழே விழட்டுங்கிறா. சக்கரம் வச்சிருக்கே இவன் மேலே போடுங்கிறா. சங்க சக்கர கதாபானே, பகவானை கூப்பிட்றா. இங்கே வில்லி சொல்லுவானா 1000 நாமா சொன்னாலாம். எல்லாருக்கும் சந்தேகம் வரும், எப்படி அவன் வரலைன்னு. 1000 நாமா உரை தழைக்க தன்னுடைய தழைக்க கதறினாளாம். பிறர் எவருக்கும் தெரியா வகை மனத்தே வந்து தோன்றினா. அதைத்தான் சொன்னா. அதை வச்சு தான் சொன்னா, என் ஹிருதயத்தில் இருப்பவனே கூப்பிட்டாள். ஹிருதய கமல வாசா, ஏ பிரபோ கதறினாள். நீ என் ஆடையிலும் தானே இருக்கிறாய், வஸ்திரமாக வளர்ந்தானாம். அதைத்தான் பாரதி சொன்னான், வண்ணப் பொற்சேலைகளாம் வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்து கொண்டே இருந்தன. துச்சாசனம் மயங்கி விழுந்தான். அதான் ஒருத்தர் சொன்னார், தறி போட்டால் கூட இவ்வளோ டிசைன் வராதுரா, துச்சாசனம் பிடிச்சி இழுத்தான் அவ்வளவு புடவை வந்ததுன்னா. அதுதான் வில்லி சொன்னான், வண்ண பொற்சேலைகள்னா பாரதி. வகை வகையாக வருகிறதாம். யார் எங்கேயோ இருக்கான் பகவான். துவாரகையில் எப்படி புடவை வந்தது, தறி போட்டால் கூட இவ்வளோ டிசைன் வராதுரா, துச்சாசனம் பிடிச்சி இழுத்தான் அவ்வளவு புடவை வந்ததுன்னா. அதுதான் வில்லி சொன்னான், வண்ண பொற்சேலைகள்னா பாரதி. வகை வகையாக வருகிறதாம். யார் எங்கேயோ இருக்கான் பகவான். துவாரகையில் எப்படி புடவை வந்தது. கிராமத்தில் ஒருத்தன் பாடின்னு போகிறான் நதிக்கு குளிக்க. என்ன பாடின்னு போகிறான், அத்தினத்துக்கும் ஓட்டக்கைக்கும் 1000 காதம் ஆனாலும் நடக்குது சேல வியாபாரம் அப்படின்னு. அத்தினம்னா அஸ்தினாபுரி, ஓட்டக்கைனா துவாரகை. 1000 காதம் பல மைல் இருக்குது, ஆனால் நடக்குது சேல வியாபாரம்னா. கிருஷ்ண பரமாத்மா புடவையை கொடுத்ததை சொல்கிறான். ஆம், பகவான் ரட்சிக்கணும்னு தீர்மானிச்சான்னா யார் எங்கே இருந்தானே ரட்சிப்பான், நம்மால் நம்ப முடியாது. அதைத்தான் திரௌபதி சொல்கிறா, சங்கு வச்சிருக்கே ஊது, சங்க சக்கர கதாபானே. நீ சங்கூதினா இந்த 100 பேரும் மயங்கி விடுவார்களே, இவன் புடவை இழுக்கிறது நிறுத்திடுமேன்னு கூப்பிடுறா. நீ எதுக்கு சங்கு கையில் வச்சிருக்க, பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கு தானே. சங்க சக்கர கதாபானே, சக்கரம் வச்சிருக்கே, அந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணு. இதெல்லாம் தான் பின்னால் போர்க்களத்தில் உபயோகப்படுத்துகிறான். சக்கரத்தை எடுத்து மறைக்கிறான். கதாபானே, கதை வச்சிருக்கேடா, ஏ பிரபோ துவாரகா நாதா, கதை வச்சிருக்கே, இவன் மேலே போடு. அதனால தான் பீமன் கதை மூலமாக எல்லாரோடையும் சண்டை போட்டானாம். திரௌபதி கேட்டதெல்லாம் பின்னால் கொடுக்குறான். திரௌபதி என்னெல்லாம் கேட்டாலோ செய்கிறான். அவள் பரமபக்தை. ஆமாம், அதனால தான் துருபதனுக்கு திரௌபதிக்கு எப்படி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. தாசர்வாள் சொல்கிறார், கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கதறினாள். ரஜஸ்வலயாத திரௌபதிய தந்துபாபி ದುಚ್ಚಾಸನನು ದುರ್ಯೋಧನನ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾನ ಕೆಡಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅಗೋ ವರದ ಅಗೋ ವಿಜಯ ಸಾರದೆ ಹೇ ದ್ವಾರಕಾನಾಥ ಹೇ ಗಜೇಂದ್ರ ವರದ ಹೇ ಪ್ರಹ್ಲಾದ ವರದ ಎನ ದ್ರೌಪದಿ ಕೂಗಿದೆ. ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಬಂದು ಮುಂದು ಏ ಪುರಂದರ ವಿಠಲ என பந்து முந்து நிந்து காய்தே. அந்த க்ஷணத்தில் வந்தானாம். தாசர்வாள் சொல்றார், யார் ரட்சித்தான், 5 மாலையிட்டாள். யார் ஒருவனாவது காக்க முடியாது. இன்னொரு பாட்டை சொல்றார் தாசர்வாள், 5 மந்திகளும் இத்தரேன்னர். 6 ரட்சித்தார். தீட்சதர் பாடுறார், துரோண கர்ண
துரியோதனாதிகர திரௌபதி மானசம் ரக்ஷணகர வைணிக காயக குரு குகனுத புர வைரி வீணுத கோபிகா மனோகர பால கோபால பாலயம் சுமம் ஹரிபக்த. ராஜகோபாலனை பார்த்து பாடுறார். கேட்கிறார், ஏ ராமா, என் பக்தி உனக்கு பரியாசமா இருக்கா? ஒக்க முனி கை திரௌபதி, திரௌபதியை ரட்சிச்சியே, உன்னோட ஒரு கையிலேருந்து அட்சயமா போச்சே அந்த வஸ்திரம், காப்பாத்தலையா நீ திரௌபதியை? கேட்கிறாள். அவர் கதறினாளே, இந்த திரௌபதியை ரட்சிச்சை அல்லவா, அது மாதிரி எங்களை காப்பாத்து சொல்றா. சங்க சக்கர கதா பானே, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எடுக்கிற 6 ரட்சிச்சா. கதையை வச்சிருக்கே, இவன் மேலே போடுங்கிறா. பீமன் கதை மூலம் சொல்றா. கதாபானே ஏ துவாரகா நாதா கூப்பிட்டா, துவாரகா நிலையாச்சுத துவாரகா நாதான்னு கூப்பிட்டா. ஏன் கூப்பிட்டா? நீ துவாரகையில் இருக்கியே தாமோதரா, எங்களை வந்து ரட்சிக்க வேண்டாமா கூப்பிடுறா. ஏ துவாரகா நாதா, நீ சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க எதுக்கு? அபலையான நான் கதறேன்னு அதுக்கு தான் சிம்மாசனமா? இல்லைன்னா இந்த 5 பேரும் சிம்மாசனத்தை இழந்திருக்காளே, இதுக்காக உனக்கு எதுக்கு சிம்மாசனம்? உன் பக்தாள் இப்படி சிம்மாசனம் இல்லாமல் இருக்காளே, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே கேட்குறா. அவ திரௌபதி என்ன கேட்குறா? துவாரகா நாதா, ஏ துவாரகையில் இருக்கக்கூடியவனே, நீங்கள் அதை தான் தெரிஞ்சுக்கணும். சிம்மாசனத்தில் ஒருத்தன் இருக்கானா பெரிய பொறுப்பு. எத்தனை பேருக்கு கஷ்டம் வரும், தேடிக்கொண்டு போய் கஷ்டத்தை போர்க்கணும். அதை தான் அவன் சொல்கிறா. நம்ம போய் ஒருத்தட்ட ஒன்று கேட்குறோம்னா நம்மளை விட நலிஞ்ச வாழ்க்கையாக போய் கேட்போம். ஒரு ஏழை போய் ஒருத்தன்ட்ட கேட்குறான்னு சொன்னால் அவனை விட பணக்காரன்ட்ட தானே கேட்பா. அவனால் கொடுக்க முடியும், அவனுக்கு இவனுக்கு கொடுத்தா ஐஸ்வர்யம் குறையாதுங்கிறவனை தானே கேட்பா. அப்படித்தானே கேட்குற வழக்கம். அதான் திரௌபதி சொல்கிறா, நான் சாதாரணப்பட்டவனையாக கேட்குறேன். என்ன கேட்குறேங்கிறாவ? திரௌபதிக்கு ராஜராஜோ. ஐயோ, பக்த மீரா சொல்றா, திரௌபதியை யார் ரட்சிச்சாப்பா, என்ன ரட்சிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்கிறா. திரௌபதி யார் காத்தாள்? சபையிலே சற்று யோசி. எது காப்பாத்திட்டு? பகவன் நாமா. அதான் துவாரகா நாதன் அப்படின்னா யாரு? கிருஷ்ணன் நாமாவை சொல்றா. ஏ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுறா. திரௌபதி அவ அப்பா திரௌபதின்னு கூப்பிட மாட்டார். என்ன கூப்பிட்டார்? கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டார். திரௌபதி வளர்க்குற போது திரௌபதி கேட்டா, என்னப்பா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுறீ? ஏன்னா உனக்கு இதனோட பெருமை இப்போ தெரியாதுமா அப்பா சொல்கிறது. நீ ஒரு நாளைக்கு கூப்பிடுவ கிருஷ்ணனை, அப்போ தெரியும்னார் அவர். அவர் அப்போவே தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கார். அவன் யாகம் பண்ணி பெற்றவன் அல்லவா, அவனுக்கு தெரியாதா என்ன நடக்கும் என்று? அதனால தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பக்தியை புகட்டி வழங்கோ, பக்தியை புகுத்தணும். பாட புஸ்தத்தை புகுத்துற மாதிரி பக்தியை புகுத்தணும். எல்லாரும் மார்க்குக்கு படிக்க வைக்கிறாளே தவிர ரிமார்க்குக்கு படிக்க வைக்கல. பக்தி மஸ்ட்டு. நீ என்ன வேணாலும் படிக்கட்டும், என்ன படிப்பு வேணாலும் படிக்கட்டும், பக்தியை ஊட்டுங்கள். நமக்கு ஆபத்தில் அதுதான் ரட்சிக்கும், பக்தி தான் ரட்சிக்கும். அதைத்தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமம். இரேன்னா சுரந்தது பகவன் நாமா.
ஹே துவாரகாநாதா கோவிந்த புண்டரி நிலையாச்சுத அச்சுதான்னு கூப்பிட்டா. பகவான் நாமால உசந்த நாம அச்சுதன். அச்சுதன்னா என்ன அர்த்தம்? தன்னை அண்டினவனை கை நழுவ விடாதவன். அதைத்தான் அவன் சொல்றா. நான் நழுவ விடுறவனையா கூப்பிட்டேன்? நாம் ஒருத்தட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன்னு, ஏதாவது உபகாரம் பண்ணுங்கோ, புடவை வெட்டி கொடுங்குறான், தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முடியலை, நான் 100 ரூபா வச்சு தரேன்னானா அவன் நழுவ விடுறான். நழுவ விடுறவனையா கேட்போம்? பகவான் யாரையும் நழுவ விட மாட்டான், அச்சுதன். அதனால தான் அச்சுதன்னா நழுவ விடாதவன். அவள் சொல்கிறா பாருங்க, கேரள தேசத்தில் அச்சன். அச்சன்கிற பதம் அச்சுதன்லேருந்து வந்தது. அப்பா நம்மளை நழுவ விட மாட்டான், தகப்பன் நம்மளை. பகவான் யாரையும் நழுவ விட மாட்டான், அச்சுதன். அதனால தான் அச்சுதன்னா நழுவ விடாதவன். அவள் சொல்கிறா பாருங்க, கேரள தேசத்தில் அச்சன். அச்சன்கிற பதம் அச்சுதன்லேருந்து வந்தது. அப்பா நம்மளை நழுவ விட மாட்டான், தகப்பன் நம்மளை. இந்த உலகத்தில் பெற்ற குழந்தைய எந்த தந்தையாவது கை விடுவனா? விட மாட்டான். பரம தர்தனாக இருந்தாலும் பிச்சை கேட்டாவது படிக்க வைப்பன். அதுதான் தந்தை. அதனால தான் அவன் அச்சுதன். தந்தையார் அச்சுதனுக்கு சமமானவன். அதுதான் சொன்ன அச்சுதான்னு கூப்பிட்டா. துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரி காட்சா. கோவிந்தா. அப்போ தான் புடவை வந்ததாம். கோவிந்த கோவிந்த கோவிந்தா. கோவிந்தன் நாமா ஒஸ்தி. கோவிந்தானா என்ன அர்த்தம்? அந்த கஷ்டம் திரும்பாது. தாசர்வாள் சொல்றார், கோவிந்தா நின்ன நாம வேச்சந்தா. கோபிகாதி மனோகரம் கர்ப்பித கம்சாதிகரம் கோவர்தன கிரீஷம் மகாவரோகா கோவிந்தா. சகத்திரநாமால எடுக்கிறோம். கோவிந்தன் நாமா என்ன? இந்த கஷ்டம் திரும்பாது. கோவிந்தான் காம் விந்தச்சி. கோவிந்தா நாமா ஏன் சொல்லுனர்? ஆழ்வார் சொல்றார், மொய்த்தவல் வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பேரால். 3 எழுத்து சொல்லுன்னா. 3 எழுத்துனா எது? கோவிந்தா. மெய்யெழுத்தை சேர்க்கப்படாது. கோவிந்தா ஏன் 3 எழுத்துன்னார்? 8 எழுத்து நீளமாக இருக்கான். இப்போ நம்ம இவ்வளோ பெரிய பேப்பர் எடுக்கிறோம், இவ்வளோ பெரிய பேனை எடுத்து எழுதுகிறோம், பேப்பர் பூரா எழுதுகிறோம், எழுதினது பூரா தப்பு. உடனே என்ன பண்ணுறோம்? இவ்வளோ பெரிய பேப்பர், இவ்வளோ பெரிய பேனா, இவ்வளோ பெரிய ரப்பராக எடுக்கிறோம், சின்ன ரப்பர், அப்படி எழுதினதை அழிச்சின்னு வந்துடுறோம். அது மாதிரி நம்ம கோடிக்கணக்கான ஜென்மால செஞ்ச பாபம் சொல்கிறாங்க. இப்போது ஒரு பெரிய கிடங்கு இருக்குது, 5 கோடி ரூபாய்க்கு பஞ்சு வச்சுருக்கான். ஆனால் அந்த 5 கோடி ரூபா பஞ்சுக்கு ஒரு நெருப்பட்டியில் இருக்கிற ஒரு குச்சி போரும். அப்படி கிழிச்சு போட்டான்னா போரும். 5 கோடி ரூபா பஞ்சும் பொசுங்கிடும். அந்த ஒரு நெருப்பு குச்சி எவ்வளவு? 1 பைசா கூட இருக்காது. அந்த நெருப்பு குச்சி அப்படி போட்டான்னா பஞ்சு பொசுங்கிடும். அது மாதிரி 5 கோடி ரூபா பஞ்சு பொசுங்கிற மாதிரி கோடிக்கணக்கான ஜென்மால நம்ம செஞ்ச பாபம் பொசுங்கிடுமாம். கோவிந்தன் நாமாவை சொன்னான், நாம் செய்த பாபம் போய்விடும். கோவிந்தனுடைய நாமா கோவிந்த காம் விந்ததி. நம்முடைய பாபத்தை போக்கக்கூடியது. ஆண்டாள் நாச்சியார் சொன்னார், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ஆமாம், சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்தில் சொல்றா, இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. ஆமாம், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்தன் நாமாவுக்கு ஈடு கிடையாது. அதனால தான் நம்ம போய் திருவேங்கடமுடையான் சந்நிதியில் கதறோம், ஏ கோவிந்தா கோவிந்தா ரட்சி, இந்த சமூகத்தை ரட்சி என்று கதறுகிறோம். கோவிந்தன் நாமா ஏன் சொல்லுகிறோம்? பாவத்தை போக்கக்கூடிய நாமா. அதுதான் கோவிந்தா கோவிந்தான்னு கதறினா புடவை வளர்ந்ததாம். வில்லி சொல்லுவான், பிரிதோர் சொல் கூறாமல் கோவிந்தா 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 என்று கதறின உடனே புடவை வளர்ந்ததாம். புடவை நிற்கவில்லை. அதுதான் சொன்னான், கடைசியில் சொன்னான், புண்டரீகாட்சான்னு கூப்பிட்டா. ஏ செந்தாமரை கண்ணா, எங்கே இருக்கான்? திருவள்ளரையில் இருக்கான். அந்த திருவள்ளரையான கூப்பிட்றா, ஏ புண்டரீகாட்சா. ஏன் கூப்பிட்டா புண்டரீகாட்சான்னு? நீ செந்தாமரை கண்ணன்னு பேர் வச்சுருக்க. இப்படி உன் பக்தை கதறேனே, இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் உனக்கு செந்தாமரை கண்ணன்னு பேரான்னு கேட்குறா. அதனால் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் எது ரட்சிக்கும்? யார் காப்பாற்றினா? யாரும் காப்பாற்றலை. துருபதன் மகள்
அவள் சாமானியப்பட்டவல்ல, ஒசத்தியா உலகத்திலேயே யாகம் செய்து பெற்றவன், பஞ்சபாண்டவர்களுக்கே குதிரைப்படை யானைப்படையை கொடுத்தவன், பெரும் பணக்காரன், கோடீஸ்வரன். அவனோட பொண்ணு கோடீஸ்வரன் 5 பேருக்கு வாழ்க்கப்பட்டவள், சாமானியப்பட்டவள்ல மகாராணி. அவள் சபையில கதற போது யார் ரட்சித்தாள்? பகவன் நாமாதான் காப்பாற்றியது. பகவன் நாமாவை சொல்லுங்கள், அதான் வள்ளுவன் சொல்றான், ஆதி பகவன் முதற்றே உலகு, அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன். பகவன் நாமாவை சொல்லுங்கள், நாமா ஒன்றுதான் நம்மை காக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டம் வரட்டுமே, எவ்வளவு பெரிய அநீதி நமக்கு வரட்டுமே, அந்த நாமாவை சொல்லுங்கள், வேறு எதுவும் நம்மை காப்பாற்றாது. திரௌபதி கதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, திரௌபதிக்கு இல்லை, நமக்காக இப்பொழுது கேட்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண வாழ்க்கை வாழவில்லை. நம்மை சுற்றி இப்பொழுது எவ்வளவு சங்கடங்கள் இருக்கிறது. அந்த காலத்திலே வாழ்ந்ததுக்கும் இப்பொழுது வாழ்வதற்கும் எவ்வளவு சிரமம். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாலும் தொல்லையை கொடுப்பதற்கென்றே பல பேர் இருக்கிறார்கள், நமக்கு துன்பத்தை கொடுப்பதற்கு இருக்கிறார்கள். அதனால் திரௌபதி கதை திரௌபதிக்கல்ல, நமக்குத்தான். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 மாலையிட்டிருக்கிறாள். இந்த கதையை தெரிந்து கொள்ளுங்கள். 5 பேருக்கு மாலையிட்டாலே நாமும் 5 பேருக்கு மாலையிட்டிருக்கிறோம். இந்த உடம்பிலே பஞ்சேந்திரியம் என்ற பஞ்சபாண்டவன் இருக்கிறான். இந்த பஞ்சபாண்டவனிடத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஜீவனாகிய திரௌபதி. பொய், சூது, களவு என்ற வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிறோம். இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே இருக்கிற லௌகீகமான இன்பம் வேறு எந்த நாமாவும் நம்மை காப்பாற்றாது. கோவிந்தன் நாமா ஒன்றுதான் நம்மை காப்பாற்றும். கோவிந்த கோவிந்த கோவிந்தா. திரௌபதியை ரட்சித்தது எது என்று உணருங்கள். நாமும் இந்த ஜீவனாகிய நாம் 5 இந்திரியம் என்ற பஞ்சபாண்டவனிடத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நாம் பிராணன் போகின்ற பொழுது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்ல வேண்டும் என்றால் திரௌபதியைப் போல் நாம் தினந்தோறும் அந்த நாமாவை சொன்னால்தான் உயிர் போகும்பொழுது சொல்ல முடியும். தினந்தோறும் திரௌபதி சொன்னாள், அதனால்தான் புடவை பறிபோகின்ற பொழுது சொல்ல முடிந்தது. இல்லைன்னா ஐயோன்னு கதறியிருப்பா. அதனால்தான் அவளால் பகவன் நாமாவை சொல்ல முடிந்ததற்கு காரணம், தினந்தோறும் நிமிடத்திற்கு நிமிடம் பகவன் நாமாவை சொன்னாள். அந்த பகவன் நாமாதான் அவளை காத்தது. வேறு எதுவும் விஜயன சசியந்தேன்னர் தாசர்வாள். கோவிந்தன் நாமா, அந்த கோவிந்தன் நாமாதான் நம்மையும் காக்கும். அதனால் நம்முடைய பஞ்சேந்திரியத்தை அடக்கி கோவிந்தா என்று கதறுங்கள். அந்த துவாரகாநாதன் நம்மை ரட்சிப்பான், நிச்சயமாக ரட்சிப்பான். இப்பொழுது நாம் என்ன கதற வேண்டும்? தமிழ்நாட்டிலே மழை காணும், காவிரியிலே நீர் இல்லை, வைகையில் இல்லை, தாமிரபரணி இல்லை, பாலாத்தில் இல்லை, நதி பிரவாகமாக ஓட வேண்டும். பிரபோ, ஏ கோவிந்தா, மழை பொழியணும், காப்பாற்று காப்பாற்று என்று நாம் திரௌபதியை போல் கதறுவோம். நிச்சயமாக அந்த கோவிந்தன் நம்மை ரட்சிப்பான் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.